ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டேனாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கோழியை தான் நாங்கள் வந்து சாரி இது கோழி கிடையாது, சேவல். இந்த சேவலை தான் இன்றைக்கி வந்து நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி வந்து நம்ம பழைய முறைப்படி எப்படி செஞ்சோம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட்டாக மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வரும், அந்த மாதிரி சொல்ல வரேன். பிகாஸ் நாங்கள் வந்து இப்போ பெங்களூரில் இருக்கோம், பட் இப்போ வந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்தோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் சமைச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பு மூட்டியாச்சு, நல்லா விறகெல்லாம் வச்சு நல்லா கொழுந்து விட்டு எரியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோழி கட் பண்ணிட்டு வந்துடலாம். கோழி கட் பண்ணி அதிலேருந்து அதுக்கு சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் நான் எல்லா வீடியோவும் இதில் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ கட் பண்ணி வந்த கோழியை நான் வந்து சுடு தண்ணியிலலாம் போடல, கையிலே தான் பிச்சு எடுத்திருக்கோம். நீங்கள் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக மாறிடும். உங்களுக்கு எக்ஸாக்டான அந்த கோழியோட டேஸ்ட் வேணும்னா நீங்கள் கையில் இந்த மாதிரி தான் பிச்சு எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லையா, விறகு வச்சு நல்லா கொழுந்து விட்டு எரிய வச்சுருக்கோம். இதில் வந்து அந்த கோழியை போட்டு நம்ம நல்லா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏரெல்லாம் தீச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக சூப்பராக கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லிட்டு. இதில் தான் நம்ம அந்த கோழியை போட்டு தீச்சு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏரெல்லாம் இதிலே போட்டு எடுத்துக்கிறோம். இதில் லைட்டாக தீச்சு எடுத்தோன்னா ஓவராக தீக்கக்கூடாது, லைட்டாக தீச்சு எடுத்துக்கணும். அந்த முடி மட்டும் கருகி நம்ம டக்குன்னு பிடிச்ச உடனே அது வெளியே வந்துடும், அந்த ஸ்டேஜ். நாங்கள் வந்து எந்த மாதிரி கோழி எடுத்துருக்கோன்னா, ரொம்ப சின்ன கோழியும் இல்லாமல் நல்லா பெரிய முத்தனை கோழி சொல்லுவாங்க, அது மாதிரியும் இல்லாமல் மீடியம் ரேஞ்சில் இருக்கிற ஒரு சேவலாக தான் பிடிச்சி எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இப்போ உங்களுக்கு கோழி க்ளீன் பண்ண தெரியலன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து கற்றுக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருப்பில் காமிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சைடாக நம்ம இருக்கிற ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட தலையும் வந்து நம்ம தனியாக தீச்சு எடுத்துக்கலாம். சொன்னோம் இல்லையா, நம்ம ஓவராலாக எல்லாம் தீச்சு எடுத்துகிட்டு நம்மளோட கோழியோட காலில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஒரு லேயர் ஸ்கின் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வாங்க அது கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, மஞ்சளெல்லாம் போட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து அந்த நெயிலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம கோழியை வந்து இந்த ப்ராசஸில் கட் பண்ணி இதே ப்ராசஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் அதோட கட் பண்ணி எடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு ஷேப்பும் கிடைக்கும், நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன்.
பிகாஸ் எடுத்தோடனே எல்லா பார்ட்ஸும் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் வாழை இலை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இது வந்து கிச்சனுக்கு கொண்டு போகவே இல்லை, வெளியே தான் வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து வாழை இலை, அதுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற கட் பண்ணுற அந்த கட்டை அதெல்லாமே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏற்ற பீஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே பீசஸில் நீங்கள் பிரியாணிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற பீஸ் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ரெகுலராக எடுக்கிற சேம் சைஸ் பிரியாணிக்கும் சரி குழம்புக்கும் சரி நாங்கள் இந்த சைஸில் தான் எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இப்போ சமைக்கிறது பார்க்கலாம். தலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு இவ்வளோ கறி கிடச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் 6 o'clock மேலே தான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு நம்ம சமைக்கிறதுக்குள்ளே இருட்டிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லலாம் சமைக்காமல் வெளியே சேம் நம்ம கோழியெல்லாம் தீச்சோம் இல்லையா, அதே அடுப்பில் தான் இன்றைக்கி வந்து அதில் தான் சமைக்க போகிறோம். இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் சமைக்கிறதுக்காகவே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த சைடு வந்து லைட் இல்லைன்றதுனால நாங்கள் மொபைல் டார்ச்சில் தான் வச்சு வீடியோ எடுத்திருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் கிளியராக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது ஹீட் ஏற கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம போயிட்டு வேறு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் அந்த பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் விறகு வெளியே எடுத்துட்டேன். இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம். கறி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எனக்கு கைப்பிடி கொஞ்சம் ஹீட்டாக எடுத்ததுனால நான் துணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கலந்து வரட்டும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சால் தீ ஸ்பீடாக வச்சுக்கலாம், நிறைய விறகு வச்சு எரிய விடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஸ்பீட்லேயே இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு நீங்கள் எடுத்துருங்க அடுப்பு. ஆக்சுவலி உப்பு நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, உப்பு ஆட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா கோழியில் இருக்கிற அந்த நீர் தன்மையெல்லாம் வந்து வெளியேற்றும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் முன்னாடியே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நீங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வரும்.
உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வருது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக குக்காக ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து தண்ணி லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஏன் அடிக்கடி மூடுறேன்னா, நம்ம வந்து ஓப்பன் இதில் சமைச்சிட்ருக்கோம். ஸோ அதுவும் நைட்டுன்றதுனால நான் கலரி விடுற டைமை தவிர மற்ற டைமில் மூடி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணும்போது அதோட ரியல் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம டக்குன்னு எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு வதக்கிட்டு சும்மா லைட்டாக வதங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி வச்சு கொதிக்க விட்டு அதை வேக வச்சு எடுத்தோன்னா அதோட டேஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்காது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ட அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனும் இருக்காது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப பொறுமையாக நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதோட சாட்டிஸ்ஃபிகேஷனாக இப்போது அதை சாப்பிட்டு நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் வந்து அதோடய ப்ரைஸ் வந்து கேட்கும்போது 720 சம்திங் சொன்னாங்க. 70 to 750 எக்ஸாக்ட் டு மட்டன் ரேட். பட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற இதே கோழி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சாப்பிட்றதுனால ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கோல்டு இருக்குது, ஹெட்டேக்காக இருக்குது, கோல்டுனால ஹெட்டேக்காக இருக்குதுனாலையும் இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை அப்படின்றபோது நீங்கள் இந்த சிக்கன் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழியை நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து அதோட இது தெரியும். பிகாஸ் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் சமைச்சிருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலேயே சமைச்சிட்ருக்கோம் பொறுமையாக.
மஞ்சள் தூள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். நாங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ சமைக்கும் போதுமே காரமும் சரி உப்பும் சரி நீங்கள் வந்து அளவாகவே போடுங்க. அளவுக்கு கம்மியாகவே போடுங்க. வேணும்னா நம்ம அளவுக்கு போட்டுக்கலாம். பிகாஸ் அதிகமாக போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த சாப்பாடு வந்து நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அண்ட் ஆல்சோ சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணல. இது கடையில் விற்கிற சிக்கன் மசாலாவோ வேறு எதுவுமே ஆட் பண்ணல. வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆனியனோட பேஸ்ட் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பட் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்து சீக்கிரம் குக் ஆகாது. ஸோ அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து நிறையா தண்ணியும் வைக்கலை, லைட்டாக தான் வச்சுருக்கேன். கிரேவியும் இல்லை அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் கிடையாது. இன்பிட்வீனில் தான் அந்த ஸ்டேஜில் தான் வச்சுருக்கோம். பிகாஸ் நாங்கள் இது வந்து 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். ஸோ எங்களுக்கு இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட். நான் தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணல. ஒரு சின்ன தேங்காயில் 3/4 மூடி தேங்காய், கரெக்டாக 45 3/4 மூடி. இல்லை நீங்கள் தேங்காய் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் வேகும் போது ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடி ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் நாங்கள் வந்து செமி கிரேவி மாதிரி தானே வைக்க போகிறோம், அதனால். இனிமேல் தான் வந்து நம்ம அடுப்பை வந்து நல்லா எரிய விடணும். பிகாஸ் வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக கிடைக்கும். அந்த சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது. வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு இவ்வளோ தண்ணி போதும்.
தண்ணி தேங்காய்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஆட் பண்ணேன். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறி வேகிற ஸ்டேஜில் நல்லா அடுப்பு நல்லா நல்லா எரியணும். அப்போ தான் வந்து கோழி வந்து நல்லா வெந்து வரும். நம்ம அதை எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதோடய பீஸ் தனியாக எலும்பு தனியாக வரும்போது அதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு குழம்புலேயும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த கறி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த டேஸ்ட் வந்து என்ன பண்ணாலும் பாய்லர் கோழியில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அடுப்பு எவ்வளோ ஃபோர்ஸாக எரிய விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக நமக்கு குக் ஆகிட்டு வரும். நல்லா எரிய விட்டுட்டே இருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரை விட்டுக்கோங்க. எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுப்புலேயே எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த பார்ட்லையுமே இப்போ பாய்லர் கோழி நம்ம சமைச்சோன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாயிருக்கும், ஒரு சில டைம் வந்து கிரேவி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கிரேவியும் இது சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராய்லர் கோழியில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல கோழியாக வாங்கி. எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து அடுப்பு வந்து தீ மூட்டும். நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போது சென்டரில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும், ஸோ அதனால் மூடி வைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல். தேங்க்யூ ஸோ மச்.